என்னது நான் அப்படியே பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிறேன், இன்னும் கையில வச்சுக்கிட்டே இருக்கிற. சாப்பிடு சீக்கிரம். சாப்பிடவே முடியலைங்க, வாய்க்கு ஒண்ணுமே பிடிக்கல. இப்போ அத்தனை மாத்திரை சாப்பிட்றதுக்கு 2 தோசையா சாப்பிட்டா தானே சாப்பிட முடியும். கரெக்டு தான் நீங்க சொல்றது. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, அதாவது வயசாகி நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படிங்கும் போது நீங்க செய்யற பணிவிடை இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப பெருசு. வயசுல காலத்துல நாம சண்டை போடுவோம், எல்லாமே பண்ணிப்போம். நான் வயசான காலத்துல இப்படி எனக்கு நல்லா இல்லைன்னு நீங்க ஒரு வாரம் என்னை நல்லா பார்த்துட்டீங்க, அதுதாங்க இது. எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், வயசு இருந்தாலும் சரி, சின்ன வயசுக்காரா இருந்தாலும் சரி, புருஷன் முன்னாடி சண்டை போடுங்க, அதை மறந்து வாழுங்க. அதுக்காக பிரிந்து மட்டும் வாழ்ந்துடாதீங்க. ஐயோ, என்ற பொண்டாட்டி அநியாயத்துக்கு திருந்திட்டாலே, நான் இனி என்ன பண்றது? இனி அவ சொன்னபடி நான் கேட்கணும், நான் சொன்னபடி அவ கேட்டுக்குவான். அதுதானே உண்மை. அதுதாங்க உண்மை. ஒரு வாரம் நான் படுத்ததுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. தயவு செஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துடாதீங்க. ஓகே, அதுக்காக கண்கணக்கு கூடாது. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, அந்த 60 வயதுக்கு மேல் தன்னுடைய துணை தன்னுடையே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிச்சயமாக உருவாகும். அப்பொழுது என்ன வீட்டுக்காரி சொன்ன மாதிரி கொஞ்சம் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா உங்கள் கடைசி காலத்தை சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டு போகலாம்.